கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கர்த்தருடைய பரிபூரணத்தை குறித்து கொலேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தின்படி நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8 அதிகாரம் 36 வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுபோல அவருடைய விருப்பம் நம்ம விடுதலை ஆகிறது என்ன, நாமோ விடுதலையாக வேண்டும் என்று விரும்பணும் பாருங்க. ஏன்னா சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, சங்கீத புஸ்தகம் 39 சங்கீதத்தினுடைய 8 வசனத்துல, சங்கீதம் 39:8, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். அதாவது என்னுடைய மீறுதல் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும். 1-2 கிடையாது, எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, அப்படி ஒருவேளை நான் விடுதலை ஆகாம இருந்தா சில மூடர்கள் என்னுடைய நிந்தனைக்கு நான் காரணராகிருவேன். இப்ப கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கணும்னா நாம கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், அல்லது கர்த்தருடைய விடுதலையின் விருப்பத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். யோனா கூட மீனின் வயிற்றுக்குள்ள போவார்னு அவருக்கும் தெரியாது, மீனுக்கும் தெரியாது, இனி சொல்ல போனா அவரோடு பயணித்த ஒருவருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த காரியம் எல்லாம் தேவன் ஏன் யோனாவின் வாழ்க்கையில நிறைவேற்றினாரு என்று அந்த நாட்களில இருந்த மக்களுக்கும் தெரியாது. இப்போ யோனாவை தேவன் நினிவேல போய் நினிவே மக்களுடைய அநியாயத்தை குறித்து, அவருடைய மீறுதல்களை குறித்து, அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த தேசம் உங்களை கவிழ்த்து போட பார்க்குது. எப்படி தேவன் லேவியர் ஆகமத்தில் இஸ்ரவேல் மக்களிடத்துல சொன்னாரோ, அக்கிரமம் பூரணமாகும் போது தேசமே அவர்களை கக்கி போடும். அதனால யோனா அவர்களுடைய அழிவு சமீபமாயிருச்சு, பூரணமாயிருச்சு. அதனால அவர்கள் 40 நாள்ல அழிந்து போய் விடுவார்கள் என்று யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனா அந்த நினிவே பட்டணத்துல இருந்தவங்க எல்லாம் யாருன்னா அசீரியர்கள் இருந்தாங்க. ஏன்னா எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல கர்த்தருடைய தூதன் யுத்தம் பண்ணுகிற போது இந்த அசீரியர்கள் தான் எங்க போறாங்கன்னா நினிவேக்கு போறாங்க. அப்ப இந்த நினிவேல இருக்கிறது புறஜாதியர்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவங்க, அவமானப்படுத்தினவங்க. அவர்களுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லணுமா? ஒருவேளை இஸ்ரவேலனுக்கு போய் சொல்லலாம், அல்லது இஸ்ரவேல் அல்லாத யூதர்களுக்கு போய் சொல்லலாம். யாராவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்னா பிரயோஜனமா இருக்கும். புறஜாதியரிடத்துல எப்படி போய் சொல்லுவது என்று சொல்லி யோனா நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு திரும்புறார். இப்ப தர்சீசுக்கு திரும்புகிற போதுதான் கர்த்தர் யோனாவுக்கு தேவையான எல்லாமே அவைலபிளா கொடுத்தார். ஒருவேளை அன்றைக்கு தர்சீசுக்கு நல்ல கப்பல் கிடைச்சிருக்கலாம், கப்பல்ல நல்ல இடம் கிடைச்சிருக்கலாம், அதுல வேற நல்ல நண்பர்கள் கூட கிடைச்சிருக்கலாம். கப்பல் ஆரம்ப அற்புதமா இருந்தது. ஆனா நடு சமுத்திரத்துக்கு போன உடனே கடல் கொந்தளிக்குது, புயல் வருது, தப்பி பிழைக்கும் என்கின்ற ஒரு நிலைமை வந்த உடனேயே அந்த கப்பல்ல இருந்த எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல தெய்வ வழிபாடு, பக்தி உள்ள மக்கள். இப்ப எவ்வளவு அவர்கள் வேண்டுதல் செய்தாலும் கடல் கொந்தளிக்கிறது நிக்கல. இப்பத்தான் சீட்டு குலுக்கி போட்ட போது யோனாவினுடைய பெயர் வருது. இப்ப யோனாவினுடைய பெயர் வந்தோடனே யோனாவை போய் தேடுனா அவர் கப்பலின் அடித்தட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். உலகமே கொந்தளிச்சிட்டு கிடக்குது, ஆனா இவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப அவரை எழுப்பி நீ யாரு, எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னா யோனா அவர்களிடத்துல தெளிவான உண்மையை சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். அதாவது தேவன் என்னை கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சது ஒரு இடத்துல, என்னை பயன்படுத்தணும்னு நினைச்சது ஒரு இடத்துல, ஆனா நான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டு இருக்கிறதோ வேறொரு இடத்தை நோக்கி அப்படின்னு. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கடல் கொந்தளித்துக் கொண்டு இருக்குது, இது அமர்றதுக்கு என்ன செய்யறது? யோனா சொல்றாரு, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, கடல் கொந்தளிப்பெல்லாம் அமைதலாகிவிடும்.
அந்த மக்கள் பாருங்க, குற்றமில்லாத இரத்த பலி எங்க குடும்பத்து மேல வந்துடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, குடித்து போட்டு வெறித்து பணத்துக்காக இன்னும் ஏதேதோ சிற்றின்பத்திற்காக கொலைய செய்யறாங்க. இந்த கடைசி காலங்களில் இந்த பூமியில அதிகமாக ரத்தம் சிந்தப்படுது. கணவனை கொலை செய்கிற மனைவிமார்களை பார்க்க முடியுதுங்க, மனைவியை கொலை செய்கிற கணவன்மாரை பார்க்க முடியுது. ஒரு டீமா ஒரு மனிதனை கொலை செய்கிறத பார்க்க முடியுது. இந்த ரத்தம் கட்டாயம் பாருங்க, அவர்கள் தலைமுறையினிடத்திலேயே விசாரிக்கப்படும். ஆனா அதை அறியாம ஏதோ ஒரு அக்கிரமத்துல அல்லது ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கத்துல கட்டப்பட்டு கொலை செய்யறாங்க. ஆனா அந்த கப்பல்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல மனிதனை எப்படி கடல்ல தூக்கி போட்டு அந்த ரத்த பலி நமக்கு எப்படி வரும் அப்படின்னு எப்படியாவது கப்பலை கரை சேர பார்க்கறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் துரிதப்படுத்தினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காற்று எதிராயிருந்ததுனால கடைசியா யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. அந்த யோனாவை போடுறதுக்கு முன்னாடி இந்த கப்பல்ல இருந்த எல்லா விதமான வாழ்வாதாரம் என்று சொல்லப்படுகிற ஆகாரம், எத்தனையோ காரியத்தை தூக்கி போட்டாலும் அடங்கல. கடைசியா யோனாவை போட்ட போது கர்த்தர் இந்த யோனாவுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலத்தை ஏற்படுத்தி இந்த திமிங்கலத்துக்குள்ள இப்ப யோனா போயிட்டார். இப்போ ஒருவேளை யோனாவுக்கென்று ஜெபிக்கிற ஒரு மக்கள் இருந்திருக்கலாம். அந்த மக்கள் என்ன பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, யோனா தர்சீசுக்கு போறாரு, யோனாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு யோனாவுக்காக தர்சீஸ் பிரயாணம் நல்லா அமையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். அல்லது இந்த கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்க பாருங்க, அவ்வளவுதான் அவன் மரித்தே போயிட்டான், இனி அவ்வளவுதான் அவன் ஹிஸ்டரி திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட போயிருக்கலாம். யோனாவுக்கு கூட தெரியல நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்குன்னே தெரியல. ஏன்னா அந்த கப்பல்ல போகும்போது மாலுமி சொல்றாரு இந்த கப்பல் தர்சீசுக்கு போகுது. ஆனா யோனா போற கப்பல் நினிவேக்கு போகிறதுக்காக ஏற வேண்டிய கப்பல். ஆனா இவர் மாறி ஏறிட்டார். ஆனா இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப யோனாவுக்கும் தெரியல நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி, இந்த கப்பல்ல இருந்து தூக்கி போட்டவங்களுக்கும் தெரியல அவர் எங்க இருக்கிறாருன்னு. கடைசியா இந்த யோனாவை அனுப்பி விடுகிற போது ஒரு வேளை அந்த ஊர்ல ஜெபிக்கிற மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியல யோனா எப்படி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் யோனா 2வது அதிகாரம் 1 to 10 வரைக்கும் யோனா பிராபலங்களை எல்லாம் சொல்றாரு. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அதாவது சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள போயிட்டேன், கடல் பாசி என்னை சுத்தி கொண்டது, இருள் என்னை மூடிக்கொண்டது, என்னென்னமா சொல்றார். ஆனா ஒரு இடம் வருகிற போதுதான் யோனாவுக்கு புத்தி தெளியுது. இவ்வளவு பிரச்சனையின் நடுவுலையும் நம்ம சாகாம உயிரோட இருக்கிறோமே, அதைத்தான் தெளிவு வருது பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ நேரங்கள் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம பார்க்கிற நம்ம உயிரோட இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு பின்னாடி தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பது வெளிப்படும். ஆக்சுவலா இந்த யோனா பஞ்சகாலத்திலேயே எலியாவின் நாட்களிலேயே இறந்து போன ஒரு மனுஷன். ஆனா அன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் எலியாவை கொண்டு அந்த மனிதனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இப்ப உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாரு, போராட்டத்தில் இருக்கிறாரு, தனிமையில இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியாம இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் ஏதோ ஒரு பர்பஸோட வைத்திருந்ததுனாலதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஜெபம் பாருங்க, நானும் கூட என் வாழ்க்கையில எவ்வளவோ மாயையை பின்பற்றிட்டேன். அதாவது நான் விரும்புற இடத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டேன், அல்லது கர்த்தர் விரும்பின திட்டத்தை நிறைவேற்ற முடியாம வழி மாறி, இதெல்லாம் மாயை உலகத்துல. நான் இதை பின்பற்றினதுனால இன்றைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனா இருக்கிறதுக்கு பின்னாடி என்னன்னா கிருபை தான் இருக்குது. இப்ப இந்த கிருபையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பொருத்தனைகளை பண்ணிட்டு சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறார். இத சொல்லி முடிக்கிற போது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் கரெக்டா போய் நினிவேல அந்த ஜனங்கள் அந்த நாட்களில நினிவே பட்டணத்தார் கடலை கோவிலாகவும் மீனை தெய்வமாகவும் வழிபட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு எப்படி நாம மரம் செடி கொடி அல்லது கல்லு மண்ணு
இந்த உலகத்தில் மிருகங்கள், ஆடு மாடு நாய் எல்லாவற்றையும் தெய்வமாய் வழிபடுகிறோம், அறியாமையில தான். அதே மாதிரிதான் அந்த நினிவே பட்டணத்தாரும் அவருடைய அக்கிரமத்துக்கு காரணம் என்னன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரை அறியல, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இல்ல. இதனாலதான் அவர்கள் தேசத்திலிருந்து தேசம் அவர்களை கக்கி போடுறதற்கு, கவிழ்த்து போடுவதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. அப்ப இவர்கள் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கடல்ல மீனுக்கு வழிபடுறாங்க. பீகார் மாநிலத்தில் கூட சத்து பூஜையில இதை செய்வாங்க. அப்ப கடலுக்கு மீனுக்கு வழிபடுகிற அந்த நேரத்தில் ராஜாவில இருந்து ஒரு சாதாரண பணியாள் முதற்கொண்டு இப்பேற்பட்ட ஒரு பூஜை செய்யணும். அப்படி வந்த போதுதான் கரெக்டா மீன் இந்த நினிவேல யோனாவை கக்குது. எல்லாரும் பூஜையில இருக்கும் போது ஒரு பெரிய மீன் இந்த யோனாவை கக்கின போது மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, இந்த மனிதன் நம்ம தெய்வத்தால் பிறந்த மனிதன், அதனால இந்த மனிதன் சொல்றத கட்டாயம் கேட்கணும்னு ராஜால இருந்து அடிமை வரைக்கும் கீழ்ப்படுகிறாங்க. இதுதாங்க நம்மள தேவன் விடுதலையாக்கும் போது இதுல நமக்கு மாத்திர விடுதலை கிடையாது, நம்மோடு கூட ஒரு கூட்ட மக்களுக்கு சேர்த்தே தேவன் நமக்குள்ள விடுதலை கொடுக்கிறார். எப்படி கெனசரேத்துல ஒரு வாலிபன் கிட்டத்தட்ட 6000 பிசாசுகளோடு வாழ்ந்திருந்த மனிதனுக்கு இயேசு விடுதலையாக்குற போது, இயேசு அந்த வாலிபனுக்கு மாத்திர விடுதலையை கொடுக்கல, அந்த வாலிபனோடு கூட தெக்கபோலியா நாடெங்கும் போய் இந்த மனிதன் நற்செய்தி அறிவித்து இந்த சுவிசேஷத்துல தெக்கபோலியால ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று இவருக்கும் சேர்த்திய விடுதலை கொடுத்தாராம். அப்ப யோனாவை கர்த்தர் விடுவித்தது எதற்காகன்னா, நினிவே பட்டணம் அழிவிலிருந்து விடுவிக்கப்படணும்னு. ஆனா யோனா மீனிலிருந்து விடுதலையானாரே தவிர அவருக்குள்ள இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து விடுதலையாகவே இல்லை. யோனா மாத்திரம் இல்லைங்க, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அதே மாதிரிதான். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் 3 விதமான விடுதலையை தீர்மானித்திருந்தார். ஒன்று, அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகணும். எகிப்தில யாத்ராமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல மோசேயை சந்திக்கிற போது, நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா இறங்கினேன், இவர்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிட்டு போக வந்தேன், இறங்கினேன் அப்படிங்கிறார். மோசே இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு வந்தபோது உடனே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கல. 5வது அதிகாரம் 23வது வசனத்துல மோசே போய் கூட ஜெபிக்கிறார், என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன்னு அனுப்புனீர், ஆனா நான் வருகிறதுக்கு முன்னாடி கூட இவர்களுடைய கட்டு ஒரு அளவாத்தான் இருந்தது, ஆனா இப்பொழுது கட்டு பழுத்து போயிருச்சே, நீ இவர்களை விடுவிக்கவில்லையே என்றார். ஐயா, அந்த 10 வாதை தலைசன் பிள்ளைகள் எல்லாம் எகிப்துல மரித்து ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் தேவன் விடுதலையாக்கி கடலை பிளந்து வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்த போதும் கூட இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானாங்களே தவிர இவர்களுக்குள்ள எகிப்தை வைத்துட்டு விடுதலையாக்கவே இல்லை. அதாவது இவர்களை பார்வோன் கூட எகிப்திலிருந்து விடுதலையாக்கிட்டான், ஆனா இவர்கள் மனதுக்குள் வைத்திருந்த எகிப்தை இவர்களால விடுதலையாக்க முடியல. இந்த விடுதலைக்காகத்தான் எவ்ரி டே தேவன் மன்னா கொடுத்துட்டே வந்தார், ஒவ்வொரு இடங்களிலும் கண்மலையின் தண்ணீரை கொடுத்துட்டே வந்தார். இந்த நிறைவானது வர 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 குறைவானது அகன்று போய்விடும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா இந்த இஸ்ரவேலர் எகிப்தையே நிறைவா பார்த்துட்டு இருந்தாங்க, உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மாம்சத்தை நிறைவா பார்த்துட்டு இருந்தாங்க, தூதர்களுடைய அப்பத்தையோ கண்மலையின் தண்ணீரையோ நிறைவா பார்க்காததுனால இந்த வனாந்தரத்துல எல்லோரும் மரித்தாங்க. அப்ப முதலாவது காரியம், இந்த இஸ்ரவேலருக்கு விடுதலை எனப்பட்டது எகிப்தில இருந்து விடுதலையானது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆனா இந்த வனாந்தரத்திலிருந்து இவர்கள் விடுதலையாகணுமா இருந்தா இவர்களுடைய எகிப்தினுடைய அனுபவத்தை கொள்ளணும். பாருங்க, சொல்ல போனா எகிப்துக்கும் எகிப்தினுடைய வாழ்க்கைக்கும் மரித்து கானானுக்கும் கானானுடைய வாழ்க்கைக்கும் உயிரோடு எந்திரிக்கணும். ஆனா இந்த வனாந்தரத்துல லட்சோப லட்சம் ஜனங்கள்
விடுதலையாகும் போது எகிப்தை விட்டு வரும்போது பாட்டு பாடினாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல கானானினுடைய வாழ்க்கைக்கு தங்களை மறுரூபப்படுத்தாமலே வந்ததுனால தேவன் வனாந்தரத்திலே அவர்களை அழித்து போட்டார் இருக்கு. ஆனா அவர்களை அழித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததி வனாந்தரத்துல பிறந்தது. எகிப்தை அறியாத ஒரு சந்ததி தான். ஆனா அவர்களுக்கும் இந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்தவங்க எகிப்துல நடந்த காரியங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்திட்டாங்க. இதனுடைய விளைவு என்ன? என்னாகுமோ 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் வேவு பார்த்துட்டு வந்த போது அந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புறாங்க. 14வது அதிகாரத்துல எல்லோரும் நம்ம எகிப்துக்கு போனா நல்லது. மோசே வந்து ஜெபிச்ச உடனேயே இவர்கள் விடுதலை ஆகி இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த 10 வாதைகள் வந்தும் கூட இவர்கள் இந்த விடுதலையை மேன்மையா எண்ணல. இவர்களுடைய இருதயம் எகிப்தையே சார்ந்து இருந்தது. ஆனா கர்த்தர் கானானுக்கு தான் இவர்களை ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாரு. அந்த கானானின் வாழ்க்கையை தழுவல. ஆனா அதை காலேப்பு யோசுவாவும் தான் சொன்னாங்க. இது நிமித்தமாய் அவர்களுடைய குடும்பம் முழுவதும் எகிப்திலிருந்து விடுதலையானது மாத்திரமல்ல, கானான்ல போய் லைஃப் நல்லா செட்டில் ஆனாங்க. இப்ப முதலாவது காரியம், எகிப்திலிருந்து விடுதலையாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த பிராமிஸ். ஆனா வனாந்தரத்திலிருந்து விடுதலை ஆகணுமா இருந்தா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரித்து தேவனுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படணும். அதாவது நம்ம எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தா பத்தாதுங்க, நமக்குள்ளே இருக்கிற எகிப்தினுடைய எண்ணங்கள் சிந்தைகளை எல்லாம் ஆவியாய் இருக்கிற தேவனால அழித்தாத்தான் இந்த வனாந்தரத்திலிருந்து விடுதலையாக முடியும். இந்த எகிப்தினுடைய விடுதலைக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்ட காலம் என்னன்னா 400 வருடம். ஆனா இந்த கானான் தேசத்துல இஸ்ரவேல் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 வருடம் பாபிலோனுக்கு கர்த்தர் வித்து போடுறார். ஏன் வித்து போடுறாருன்னா, இந்த கானான் தேசம் எனப்பட்டது இஸ்ரேல் தேசமாய் கன்வெர்ட் ஆகுது. அப்ப இஸ்ரேலர் எப்படி வாழணுங்கிற பிரமாணத்தின்படி தேசம் இருக்கணும்னாரு. ஆனா இவர்கள் 70 வருடம் ஓய்வையே இவர்கள் அனுசரிக்கல. எப்படி 6 வருடம் வேலை செய்யும் போது 7வது வருடம் தேசத்துல ஓய்வு கொடுக்கணும். தேசத்துல மாத்திரங்கள்ல அந்த விடுதலையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் விடுதலையா, ஒரு இஸ்ரேலன் ஒருத்தன் அடிமையாகி விட்டான்னா 6 வருடம் அவன் அடிமையா இருக்கலாம். 7வது வருடம் அவனுக்கு வேண்டிய வருமானம், அவனுக்கு வேண்டிய தேவைகள் அனைத்தையும் கொடுத்து அவனை விடுதலையாக்கணும். இந்த 6 வருட அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலனும் திருமணம் முடிக்க கூடாது. ஏன் திருமணம் முடிக்க கூடாதுன்னா, அவன் அடிமையில திருமணம் முடிச்சா அவன் மனைவி வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருப்பாங்க. அப்ப இந்த அடிமையின் காலகட்டத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருக்கும். அப்ப இன்றைக்கு இந்த அடிமை வாழ்வுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவன் 6 வருடத்தை வச்சிருக்கிறார். 7வது வருடம் தான் இந்த மனிதன் விடுதலை ஆக முடியும். ஒருவேளை இந்த இஸ்ரவேலனுடைய முதலாளி என்னை நல்லா வைத்துக் கொள்றாரு, கஷ்டமே இல்லாமல் இருக்குது, ஒரு பிள்ளைய போல பார்த்துக்கிறாரு, ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா, அப்பொழுது அந்த மனிதனுடைய காதுல கதவருகே நிறுத்தி ஒரு ஓட்டை ஒண்ணு போடணும். இந்த ஓட்டை எதற்காகனா, காது குத்துதல் அப்படிங்கிறது அங்கதான். அதாவது என் முதலாளி என்னை பலவந்தம் பண்ணி அடிமைப்படுத்தல, நானே விருப்பப்பட்டு இருக்கிற, இதுக்கு என் காது குத்தப்பட்டு இருக்குது. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அடிமையாகிவிட்டோம் என்பதற்கான அடையாளம் தான் அந்த ஓட்டையே. இயேசு கூட உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய கைகள்ல விழாவுல இருந்த அந்த ஓட்டையை காமிச்சார். என்னன்னா, நாம் யாரோ வற்புறுத்தலின்படி இந்த மரணத்துக்குள்ள உள்ள போகல, நானே ஒரு சரீரத்தை எனக்கு கூட, இதோ நான் வருகிறேன் என்று மனப்பூர்வமா நான் மரித்திருக்கிறேன். அதனால இந்த அடையாளங்கள் என்னன்னா, நான் இன்னும் இவர்களோடு இருக்க விரும்புகிறேன் என்பதுதான் என்னுடைய அடையாளமே. அப்ப சரீரத்துல ஓட்ட போடுவது எதற்குனா, நான் அடிமையாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேங்கிறதான். அப்ப இந்த விடுதலை எனப்பட்டது அந்த காலம் நிறைவேறுகிற போது ஒரு மனிதனுக்கு விடுதலை, காலம் நிறைவேறுகிற போது ஒரு தேசத்துக்கு விடுதலை, ஒரு காலம் நிறைவேறுகிற போது வீட்டுக்கு விடுதலை. அதனாலதான் பிசாசு கூட ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த போது, எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறதே,
நீர் ஏன் இதற்கு முன்பு எங்களை இந்த மனிதனிடத்திலிருந்து விடுவிக்கிறீர் என்று கேட்டான். இது ஒரு விதமான விடுதலை. இன்னொரு விடுதலை என்னன்னா, ஒரு அடிமை எனப்பட்டவன் இஸ்ரவேல்ல இருக்கும்போது, ஒருவேளை வந்த அன்னைக்கு அவனை கண்டிக்கிறேன் என்று சொல்லி தண்டிக்கிற போது அவனுடைய கண்ணு பழுதடைந்து விட்டதென்றால் அவன் உடனே இந்த அடிமைத்தனத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அல்லது அவனுடைய பல்லு உடைந்து போய் விட்டதென்றா உடனே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறான். ஆனா இயேசுவினுடைய கண்ணுல முள்ளு குத்தப்பட்டது, அவருடைய வாயில் அடித்து பல்லு உடைக்கப்பட்டிருக்குது. ஆனா இயேசுவை விடுதலை ஆக்கலாம், மரணத்துக்குள்ளதான் கொண்டு போனாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமான அநியாயங்க இது. ஒரு இஸ்ரவேலனுக்கு என்னன்னா, கண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடிமையா இருந்தாலும் விடுதலை, அப்ப பல்லு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே விடுதலை. அப்ப இயேசுவுக்கு அந்த நாட்களில் இருந்த வேதபாரகர், பரிசேயர் இதெல்லாம் தெரிந்து இருந்தும் கூட அவருக்கு கண்ணு அந்த முள்ளு குத்தப்பட்டு 2 கண்ணு பழுதடைந்து விட்டது, வாயில் அடிச்சு பல்லெல்லாம் உடைந்து விட்டது. ஆனா அவரை விடுதலையாக்கல. ஏன் விடுதலையாக்கலன்னா, ஒருவேளை இந்த சட்டம் இல்லாமல் இதை காட்டிலும் கடினமான சட்டம் வந்தா கூட அதில இருந்து குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசுவுக்குள்ள உங்களுக்கு எனக்கு விடுதலை வைத்ததுனாலதான் இந்த லெவலுக்கு இறங்குறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதாவது உங்களை என்னைய விடுதலையாக்கணும்னா தேவன் எந்த லெவலுக்கும் கூட இறங்குவாராம். கண்ணு பழுதடைஞ்சதுன்னா ஒரு அடிமை விடுதலை, பல்லு உடைஞ்சதுன்னா ஒரு அடிமை விடுதலை. அப்ப இயேசுவுக்கு இது 2மே பழுதடைஞ்சு விடுவிக்கப்படல. மரணத்துக்குள்ள கொண்டு போனதுக்கு எதற்காகனா, ஒருவேளை இதை காட்டிலும் கொடிய சட்டங்கள் வந்தா கூட குமாரின் மூலமா நீங்களும் நானும் விடுதலையாகணும் என்பதற்காகவே தேவன் ஏற்படுத்தினார். அதாவது பேதுருனுடைய சிறைச்சாலை வாழ்க்கையை பாருங்களேன். யாக்கோப ஏரோது சிறை சேதம் பண்ணிட்டார். அன்றைக்குல மறாவது நாள் பேதுருவையும் சிறை சாதம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா அன்றைக்கு பாருங்க, ஒரு பஸ்கா எனப்பட்ட பண்டிகை வந்துருச்சு. இதுதாங்க விடுதலையே. ஒருவேளை அன்னைக்கு பஸ்கா பண்டிகை எனப்பட்டது பேதுருவுடைய லைஃப்ல வரலைன்னா, யாக்கோபு சிறை சேதம் பண்ணப்பட்டது போல பேதுருவு சிறை சேதம் பண்ணப்பட்டிருப்பார். ஆனா இந்த பஸ்காவாகிய இயேசு பேதுருவுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணார். என்னன்னா, நீ இளமையில இருக்கும் போது உன் இஷ்டப்படி அலைந்து திரிந்த, நீ முதிர் வயதாகும் போது நீ விரும்பாத இடத்திற்கு போவ, நீ கைகளை நீட்டுவாய், வேற ஒருவன் உனக்கு வஸ்திரத்தை உடுத்துவான் அப்படின்னு இருக்கிறார். அதாவது என்னன்னா, உன்னுடைய வயது நிறைவான காலம் ஒன்று வரும், உன்னாலேயே ஓன் ட்ரெஸ் உடுத்த முடியாத ஒரு காலம் வரும். அது வரைக்கும் பேதுருவே உன்னை ஒருத்தர் இந்த பூமியில ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டார். இதுதான் பிரதான பஸ்கா. இந்த பஸ்கா இப்ப கிராஸ் ஆனதுனால பேதுருவை பஸ்கா பண்டிகை முடித்து சிறை சேதம் பண்ணலாம் என்று காத்து வச்சிருந்தாங்க பாருங்க. இப்ப காத்து வைத்திருந்த போது 3 காவலர்கள் இருக்கிறாங்க, 3 காவல் கூடங்கள், எல்லைகள், உட்காவலர் அறை, வெளிக்காவலரை, புறம்பான ஒரு காவலரை. இந்த 3 கேட் இருக்குது. எல்லா கேட்லயும் காவலர்கள் விழித்திருக்கிறாங்க, நல்ல பயிற்சி எடுக்கப்பட்ட காவலர்கள் இருக்கிறாங்க. பேதுருவும் ஜெபம் பண்ணாரா என்னன்னு தெரியல, சிறைச்சாலையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். எப்படி தூங்குறாருன்னா, ஒரு ரிசார்ட்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்பி, பேதுருவே எழுந்திரு, உன் வஸ்திரத்தை உடுத்தி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள்ள என்று சொன்னபோது பேதுருவுக்கு தரிசனம் பார்க்கிறது போல இருந்ததாம். ஏன்னா இதே பேதுரு தோல் பதனிடுகிற வீட்டில் இருந்த போது வானத்துல ஒரு துப்பட்டி கட்டப்பட்டு பலவிதமான மிருக ஜீவன்கள் அதுல இருந்து இறங்கி வர்றத போது தரிசனம் தான் பார்த்தார். இப்ப பேதுரு என்ன நினைக்கிறாரு, ஓ இது தரிசனம் மாட்டிருக்குதுன்னு. ஆனா லைவ்ல நடக்குது சார். இது லைவ்ல நடந்து பேதுரு வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. முதல் கேட்டு தன்னால திறக்குது, 2வது கேட்டு தன்னால திறக்குது, 3வது கேட்டு தன்னால திறந்து இவர் வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ கர்த்தரே நம்மளை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. பேதுருவுக்கு எந்த வக்கீல் வச்சும் பெயில் எடுக்க முடியல. பேதுருவனுடைய விடுதலைக்காகத்தான் இப்பேற்பட்ட தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பேதுருவனுடைய விடுதலைக்காக மாத்திரமல்லைங்க, பேதுருவை போல தேவனை இன்னார் என்று அறிந்திருக்கிற
ஒவ்வொருவருடைய விடுதலைக்காகவும் சிலுவையில் அப்படி அடிபட்டிருக்கிறார். கண்ணுல கிழிக்கப்பட்டிருக்கு, பல்லு உடைக்கப்பட்டிருக்குது, விடுவிக்கல அவங்க. இதெல்லாம் பரிசேயர் சதிசேயருக்கும் வேதப்பாரர்களுக்கு தெரியும். ஒரு நியாயப்பிரமாணத்துல ஒரு மனிதனுடைய கண்ணு பழுதடைந்து விட்டா அவனை உடனே அடிமையா இருந்தாலும் விடுதலை பண்ணிடணும்னு. ஆனா அதை அவங்க செய்யல. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுட்டு, இன்றைக்கு மத்தேயு 16 கேட்டாரு பாருங்க இயேசு, இவர்கள் எல்லாரும் சொல்றதை விடு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோதுதான் யோனாவின் குமாரனாகிய பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். அங்கதான் பேதுருவுக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்ணாரு, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை, இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீ பூமியில எதை கட்டுகிறையோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்குங்கிற தமிழ் வேதாகமத்துல இது கொஞ்சம் முன்னுக்கு பின்னாடி வைத்திருக்கிறாங்க. அது எப்படி சொல்லப்படுதுன்னா, நீ பரலோகத்தில் கட்டப்பட்டது மாதிரியே பூலோகத்தில் கட்டுவாய் அப்படிங்கிற. அதாவது ஆசாரிப்பு கூடாரோ பரலோகத்தில் காண்பித்த மாதிரியின்படியே பூலோகத்தில் கட்டப்பட்டது போல பரலோகத்துக்குரிய தேவனுக்கு பிரியமானதை நீ பூலோகத்தில் அனுதினமும் செய்வாய் அப்படிங்கிற. இப்ப இரண்டாவது காரியம், இந்த பாபிலோனிலிருந்து 70 வருஷம் விடுதலைங்கிறது தேவனே தீர்மானிச்சார். எப்படி எகிப்தில 400 வருஷம் அடிமைத்தனம் மாதிரியோ பாபிலோன்ல 70 வருட அடிமைத்தனம். அப்ப இந்த பாபிலோனுடைய 70 வருட அடிமைத்தனம் எனப்பட்டது தேவன் மனமுகந்து கொடுக்கல. இந்த இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணத்தை மீறிட்டாங்க, தேவனுடைய வசனத்தின்படி வாழல, அதனாலதான் அந்த அடிமைத்தனத்துல. ஆனாலும் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட காலம் நிறைவேறின போது அவர்களை எஸ்ராவை கொண்டு, நெகேமியாவை கொண்டு, அகஸ்வேரு ராஜாவை கொண்டு மறுபடியும் அலங்கம் திருப்பி கட்டப்பட்டது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்கு விடுதலை கிடைக்குதோ இல்லையோ, ஆவியானவரை குறித்து ஒரு மனிதன் தவறுதலாய் பேசினானா இம்மையிலேயும் விடுதலை இல்லை, மறுமையிலேயும் விடுதலை இல்லை. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிற போது நமக்கு விடுதலை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் என் மேல இருக்கிற போது என்ன நம்மளாம் நடக்குதுன்னா, எத்தனையோ பேருக்கு ஆவியானவர் விடுதலை கொடுக்கணும்னு பிரியப்பட்டாரோ அத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கிறேங்கிறார். அல்ல, ஏசாயா 61வது அதிகாரத்தினுடைய 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு என்று சுவிசேஷத்தை இங்க சொல்றாரு. ஆனால் லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதாமா. இப்ப தரித்திரர் எனப்பட்டவங்க, ஒருவேளை இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிரதர், தரித்திரமா இருக்கிறேன், உடுத்தி கொள்றதுக்கு வஸ்திரமே இல்லை, தரித்திரமா இருக்கிறேன், இந்த தரித்திரம் தீரவே தீராது பாருங்க. இவங்க இன்றைக்கு நம்மள்கிட்ட வஸ்திரம் வாங்குறவங்க நாளைக்கு வேற யாராவது வஸ்திரம் கொடுத்தா வஸ்திரம் வாங்க போயிருவாங்க. வஸ்திர தரித்திரத்தை சொல்லலைங்க, அல்லது ஆகார தரித்திரத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இன்றைக்கு நாம ஆகாரம் கொடுக்கறோம்னா நம்மள்ட்ட ஆகாரம் வாங்க போறாங்க, நாளைக்கு நம்மள கூட நல்ல டேஸ்ட் ஆகாரம் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட போக போறாங்க. பண தரித்திரத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு நல்ல சம்பளத்துல ஒருத்தர் வேலை கொடுக்கிறாருன்னா அங்க வேலை பார்க்கறவங்க இதை காட்டிலும் பெஸ்டான சம்பளம் கொடுத்தாங்கன்னா அங்க போயிருவாங்க. இந்த தரித்திரருக்கு நற்செய்தி இல்லைங்க. தரித்திரர்னா யாருன்னா, தேவனுடைய வசனத்திற்காக ஏங்கி காத்து நிற்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இதைத்தான் இயேசு இந்த தரித்திரருக்கு சுவிசேஷங்கிறார். சிறுமையானவர்கள் தரித்திரர்னா தேவனுடைய வசனத்துக்கு ஏங்கி இருக்கிறவங்க. எப்படி பிலிப்பு மந்திரியின் இடத்துல புறப்பட்டு போனார் பாருங்க. இந்த மந்திரி தரித்திரரா இருந்தார். எதுல தரித்திரரா இருந்தார்னா, நற்செய்தினா என்ன, வேதம்னா என்ன, இயேசுனா என்னன்னு அறியக்கூடிய அந்த தரித்திரத்துல இருந்தார்.
இதுதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்னா எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகம் தானே. பழைய ஏற்பாடுல 39 புஸ்தகம், புதிய ஏற்பாடுல 27 புஸ்தகம். இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இயேசு பிறந்ததிலிருந்து மரித்தது வரைக்கும் நான் படிச்சிட்டேன் பிரதர். எல்லாமே எனக்கு அத்துபடினா இவர்களுக்கு நற்செய்தி போகவே போகாது. ஒருவேளை உலகத்திற்கே நற்செய்தி அறிவிச்சாலுமே இந்த இருதயத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறாங்க பாருங்க. இருதய கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்குது பாருங்க. அவர்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய வார்த்தை வேலையே செய்யாது. அப்ப இது ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது முதலாவது யாருக்கு விடுதலைனா நமக்கும் விடுதலை, நம்ம மூலமா தரித்திரத்துல இருக்கிறவர்களுக்கும் விடுதலை. அடுத்து சொல்றாரு, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வசத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்பெருத்தவும் அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் வரும்போது எத்தனை பேருக்கு ஒரு மனிதன் பிரயோஜனமா மாறுகிறான். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு அப்புறம் இயேசுவை போல ஆவியை பெறுகிற எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனா எல்லோரும் அந்த நிலைமைக்கு போறது கிடையாது பாருங்களேன். பவுல் மேல கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பவுலை அடிச்சு தலைகளுதா கட்டி சிறைச்சாலையில தொழுவ மரத்துல தொங்க வச்சு அவரு கைதியா இருக்கிறாரு. தொழுவ மரத்துல தொங்க விட்டு இருக்கிற போது அவர் ஆவியில நிறைந்து பாடின போது சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அசைது. இதை கேட்டு கொண்டிருந்த யாவருடைய கட்டுகளும் கலண்டது பாருங்க. யாவருடைய கட்டுகள் கலண்டது மாத்திரமல்ல, சிறைச்சாலை அதிகாரி பாருங்க தற்கொலை முயற்சிக்குள்ள போகிறார். பவுல் ஓடி போய் சொல்லி கேடான ஒன்று செய்து கொள்ளாதன்னு சொல்லி அன்று இரவு அந்த பவுலுக்கு சிறைச்சாலை அதிகாரி தன் வீட்டில் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த நற்செய்தியை கேட்கிறாரு. இரவோடு இரவாக சிறைச்சாலை அதிகாரியும் அவங்க வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ஆவியானவர் சிறைச்சாலையின் அதிகாரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. அதாவது தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கணுமா இருந்தா ஒரு மனிதன் சிறைச்சாலைக்கு அதிகாரியா இருக்கும் போது எவ்வளவு வீட்டுல வசதியா இருப்பாரு. மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேணுங்கிற அளவுக்கு உதவி செய்யக்கூடிய காவலர்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் தாண்டி இவருக்கு இயேசுநாதர் தேவைப்படுதா, இவருக்கு நற்செய்தி தேவைப்படுதானா? தரித்திரம் எனப்பட்டது இருதயத்துல வந்தது பாருங்க, அங்கதான் நற்செய்தி போய் வேலை செய்தது. அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்றார். இதே ஏசாயா 58:6 கூட தேவையுள்ள மக்களுக்கு விடுதலையை கூறுவது உபவாசத்துல ஒன்றாமா. 58வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அதுல வருது இந்த உபவாசம் எது கர்த்தருக்கு உகந்த உபவாசத்துல ஒன்று நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறது தான். இப்ப நெருக்கப்படுகிறது எதன் மூலமா கூட வரலாங்க, யார் மூலமா கூட வரலாம். அதாவது வேதாகமத்திலேயே எல்லா சம்பவமுமே 4 சுவிசேஷத்தில் சொல்லப்படவே இல்லை. கானா ஒரு கல்யாணம் பாருங்க, ஒரே ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்படுது. இயேசுவினுடைய பிறப்பு பாருங்க, 2 சுவிசேஷத்தில் சொல்லப்படுது. இப்படி எத்தனையோ காரியங்கள் 4 சுவிசேஷத்திலையும் வரல. ஆனா இந்த பரபாஸ் எனப்பட்ட ஒரு மனிதனை வேதாகமம் 4 சுவிசேஷத்துக்கும் தூக்கிட்டு வருது. யோவான் 18வது அதிகாரத்தில் வர்றாரு, லூக்கா 23வது அதிகாரத்தில் வர்றாரு, மார்க் 15 வர்றாரு, மத்தேயு 27 வர்றாரு.
அப்ப இந்த பரபாஸ் எனப்பட்ட மனிதனை 4 சுவிசேஷத்திலையும் வேதாகம தூக்கிட்டு வர அளவுக்கு அப்ப பரபாஸ் ரொம்ப பாப்புலரான ஆளு என்று நினைச்சு வேதாகம தூக்கிட்டு வந்துச்சா, இல்ல பரபாச இந்த சுவிசேஷத்துல கொண்டு வந்து சேர்த்துனாத்தான் அந்த நாட்கள்ல ஊழியம் நடக்குன்னு சேர்த்தனாங்களான்னா, வேதாகமம் சொல்லுது இந்த பரபாஸ் தான் இந்த 3வது கள்ளனாய் சிலுவையில் அறையப்படுவதற்கு பஸ்கா பண்டிகையில தீர்மானிக்கப்பட்டவராம். அதனாலதான் பிலாத்து ஒரு பக்கத்துல இயேசுவையும் ஒரு பக்கத்துல பரபாசையும் நிறுத்தி வைத்து, இந்த இருவரில் யாரை என்னுடைய பிறந்த நாளுக்கு விடுதலை ஆக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை ஏவி விட்டு பரபாசை விடுதலையாக்குங்கிறாங்க. இப்ப இயேசுவை என்ன பண்றது? அவரை சிலுவையில் அறையுங்க. ஒரு குற்றமுமே செய்யலையே சார். சிலுவையில் அறியப்படுவதற்கு எல்லா குற்றமும் செய்தவர் யாருன்னா இந்த பரபாஸ். என்னென்ன பண்ணியிருக்கிறார்னா, கலவரத்தை தூண்டி இருக்கிறார். இன்றைக்கு கலவரம் தூண்டுற மாதிரி பேசினாலே அவர்கள் மேல நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில வழக்கு தொடுத்து அவரை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. ஆணுன்னு பாக்குறது இல்ல, பெண்ணுன்னு பாக்குறது இல்ல. ஆனா இவர் எப்பேற்பட்டவர்னா கலவரத்தை தூண்டி இருக்கிறார். 2வது கலவரமே செய்து இருக்கிறார். 3வது அநேக கொலைகள் செய்திருக்கிறாருங்க. 4வது இவர் ஒரு திருடனா இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எல்லா செயல்களும் இந்த பரபாசின் இடத்துல இருக்குது. எந்த செயலுமே இயேசுவின் இடத்துல இல்ல. மரண தண்டனைக்கு ஏதுவான யாதொரு குற்றமும் இயேசுவின் இடத்துல, ஆனா இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்ப இயேசுவின் நிமித்தம் தான் இந்த பரபாஸ் விடுதலை ஆகிறார். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லா தண்டனைக்குரிய குற்றங்களும் இருக்கலாங்க. இந்த பரபாசை போல திருடனா நம்ம இருக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க ஒரு வீட்டுல போய் திருடிட்டு வந்தா தான் திருடன்னு சொல்லி. ஆனா யாரு திருடன் தெரியுங்களா? பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறவனே திருடனாமா. பிறனுடைய பொருளை இச்சிக்கிறவன் திருடன். நியாயப்பிரமாணத்தினுடைய 10வது கட்டளை அதுதான் சொல்லுது. களவு செய்யாது இருப்பாயாகங்கிற லிஸ்ட்ல வருகிற போது பிறனுடைய யாது பொருளை இச்சையாது இருப்ப. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுல எத்தனை இச்சைகள் நம்ம வந்திருக்கு. அப்ப நாம தான் நம்பர் 1 திருடனும் அக்யூஸ்டும். 2வது கலவரம் மூட்டுவது. சில காரியத்துல பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல வேதம் சொல்லுது, நீங்க முடிந்தா மற்றவங்களை விடுதலை ஆக்குங்க, இல்லைன்னா அவங்கள நீங்க குற்றவாளி லிஸ்ட்ல நிப்பாட்டினீங்கன்னா கட்டாயம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படிங்க வேதம் சொல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரம் லூக்கா 6:37 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். யாரா இருக்கட்டுங்க, நீங்க விடுதலை பண்ணி பாருங்க, கட்டாயம் நீங்க விடுவிக்கப்பட்டீங்க. அதாவது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் அப்படிங்கிறார். ஆனா நாம நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனை பேரை நம்ம விரல் நீட்டி இருப்போம். ஏசி 58 தான் சொல்லுது, விரல் நீட்டுதலை நீ அகற்றினேத்தான் இருளுல வெளிச்சம் உதிக்குங்கிற. இப்ப மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற வேலைய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஆனா நாம எத்தனை பேரை நம்ம குற்றம் சாட்டி இருப்போம். ஒரு வேளை நம்ம பார்வைக்கு அது பர்ஃபெக்டா இருந்திருக்கலாங்க, ஆனா எதற்காக நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இப்ப பென்யமீன் சிறைப்பட்டு போறாரு. பென்யமீன் குற்றமே செய்யல, ஆனா அந்த 10 பேர் பார்வையில பாரு, 10 பேருக்கும் இல்லாத ஒரு அன்பை இந்த அப்பா வீட்டுல கொடுத்து வளர்த்தினது. திருட்டு பையனா வீட்டுல வளர்ந்துருக்கிறானே, ஏன்னா அவன் பையுக்குள்ளேயும் வெள்ளி பாத்திரம் இருக்குது. அப்ப திருடன் என்கின்ற ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது 10 பேர் மனசுக்குள்ளே இது தோண்டி இருக்கலாம்.
ஆனா ஒரு இடத்துல கூட அவர்கள் குற்றவாளி என்று இவனை சொல்லல. ஒருவேளை நடந்திருந்தா கூட யூதா சொல்றாரு, அவனுக்கு போல நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா? சொந்த அண்ணன் தம்பிக்கு இன்னார் என்பதை வெளிப்படுத்தினார். செய்யாத குற்றத்தின் நிமித்தமாய் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருந்த பென்யமீனுக்கு 5 மடங்கு வெகுமானங்களை கொடுத்தார். அப்ப சில காரியம் தேவனே சில பேருக்கு ஏற்படுத்தி வைக்கலாம். யோனா கூட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க பாருங்க, யோனா வழிமாறி போனாரு, அதனால கர்த்தர் மீன் வயிற்றுக்குள்ள போட்டாரு. நீ வழிமாறி போனீங்கன்னா கட்டாயம் மீனை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா இயேசு பாருங்க, யோனா மீனின் வயிற்றுல இருந்ததையும் அவர் பூமியின் வயிற்றுல இருக்கிறதையும் வைத்து பேசுறார். எப்படி யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டதோ, அதே போல மனுஷகுமாரனுடைய உபதேசத்தை கேட்டு சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாருங்கிறார். ஆண்டவர் வழிமாறி போன யோனாவை பேசலைங்க, வயிற்றுக்குள்ள சாகாம இருந்த யோனாவை பேசினார். பிரசங்கம் பண்ணின யோனாவை பேசினார். அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளதான் இருக்கணும். இயேசு ஒருத்தரையும் குற்றவாளின்னு சொல்லல. அப்படி குற்றவாளின்னு சொல்லி இருந்தாருன்னா முதல் குற்றவாளி யாரா இருந்திருப்பாங்கன்னா பேதுருவாத்தான் இருந்திருப்பார். இரண்டாவது குற்றவாளி யாருன்னா தன்னிடத்தில் அற்புதம் பெற்றவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எல்லோரையும் விடுதலையாக்கினாராமா. எப்பேற்பட்ட விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுதுன்னா, கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கினாராமா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினாராமா. இயேசு குற்றம் சாட்டாம மன்னித்தது போல விடுவித்தது போல முடிந்தா நம்ம விடுதலை ஆக்கலாம். அந்த விடுதலைக்காக ஜெபிக்கலாம். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பிரமாணமும் ஒரு ஆசீர்வாதமும். அதோடு கூட வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பரபாசை விடுதலையாக்கினதுக்கு அப்புறம் இந்த பரபாசுக்கே தெரியாதுங்க தனக்காக ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சாருன்னு. இவர் விடுதலையாகி தன்னுடைய பெற்றோரிடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்களாமா. ஏன்னா இயேசு இருந்தது வேற ஒரு பக்கத்துல, இந்த பரபாஸ் இருந்தது வேற பக்கத்துல. ஆனா தண்டனை எனப்பட்டது பரபாசுக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இதற்கு இடையில இயேசு உள்ள வந்ததுனால பரபாஸ் இப்ப விடுதலையாகி பெற்றோரிடத்துல போய் கேட்டிருக்கிறார், என்னுடைய விடுதலைக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டீங்களா அப்படின்னு. பெற்றோர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, உன்னுடைய பெற்றோர் என்று நாங்க சொல்லி இருந்தா கூட கட்டாயம் நாங்களும் தண்டனைக்குரியவங்களா போயிருப்போம். நாங்க உன்னுடைய விடுதலைக்காக ஒன்றுமே செய்யல. அப்ப எந்த இயக்கத்துல கலவரம் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் வைத்திருந்தாங்க, பரபாசு, யூதாசு, நீ நிறைய பேர் இப்படி இந்த டீமா இருந்தாங்க. அப்படி இருக்கிற அந்த டீம்கிட்ட போய் கேட்டா டீமும் ஹெல்ப் பண்ணல. கடைசியா நண்பர்கள் உதவி செய்யல, பெற்றோர் உதவி செய்யல, சமுதாய உதவி செய்யல. கடைசியா எப்படி எனக்கு விடுதலை என்று விசாரித்த போது, உனக்காக நீ அறியாத ஒருவர் சிலுவையில அடித்து கொல்கொதா மலைக்கு கொண்டு போகப்பட்டு இருக்கிறார்ன போது அடிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பார்த்திருக்கிறார். அந்த இடமெல்லாம் ஒரே ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்குது. அதோடு கூட இயேசு சுமந்து சென்ற சிலுவையில இருந்து வடிந்த ரத்தமெல்லாம் ரோடேது சிந்தி இருக்குது. இந்த ரத்தத்திலேயே நடந்து போய் அந்த கொல்கொதா மேட்டுல போய் நின்று இயேசுவை பார்த்து தான் கதர்னாராமா. ஏன்னா என் சமூகத்திற்கென்று இவ்வளவு பாடுபட்டேன், என் சமூகம் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என்னை பெற்ற தாய் தகப்பனும் ஒண்ணு செய்யல, என் நண்பர்கள் ஒண்ணு செய்யல, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்காக உயிரை கொடுத்து என்னுடைய மரண தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குனீரே, நான் இனி வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குமா, நான் இனிமேல் பட்டு உமக்காகத்தான் என்று சொல்லி மரண பரியந்தம் பாருங்க இந்த பரபாஸ் ஒரு நல்ல டிசைபிள்ஸா இருந்தாராம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த பரபாஸ் மாதிரி தான் விடுதலை பரிபூர்ணமா கிடைச்சது. சில நேரம் நம்மள தேவன் கண்ணை மூடிட்டு விட்டுருவாருங்க. சில காரியத்துல நம்ம பக்தி உள்ளவர்களா இருக்கலாம், ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், உலகத்தால கரைபடாதவங்களா இருக்கலாம், தேவன் சில காரியத்துல அப்படியே அமைதியா விடுறார். பாபிலோன் தேசத்துல கூட 3வது அதிகாரத்துல சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எனப்பட்ட பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்களுடைய பெயரே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கிடையாது. அவர்களுடைய பெயர் அனனியா, மிசாவேல், அசரியா. இந்த அனனியா, மிசாவேல், அசரியாங்கிறது தேவனுடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாமம்.
ஆனா பாபிலோன்ல போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பாபிலோனியர் அவர்கள் தெய்வத்தினுடைய பெயரைத்தான் இவர்களுக்கு சுட்டிட்டாங்க. அப்ப சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோங்கிறது பாபிலோனிய தெய்வங்களுடைய ஒரு பெயரு. ஆனா இவங்களுடைய பேர் வேற. என்னத்தை நீ பெயரை மாத்தலாம், நீ என்னத்தை எனக்கு வஸ்திரத்தை மாத்தலாம், என்னத்தை என்ன ஆளை மாத்தினாலுமே என் இருதயம் தேவனோடு இசைந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் பாபிலோனிய தெய்வத்தை வழிபடல. இது அந்த நாட்களில் இருக்கிற ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது, அவர் நிறுத்தி வைத்த பொற்சிலையை வழிபடவில்லைன்னு. அப்ப நல்ல வேலைக்காரங்க, நல்ல படித்தவங்க, இவங்களை நம்மளை இழந்துடக்கூடாதுன்னு அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் வரவழைத்து, எப்பா உங்கள் மேல இப்பேற்பட்ட ஒரு பிராது இருக்குது, அதனால ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறோம், இன்றைக்கு எங்க கண்ணு முன்னாடி இதை வழிபட்டு போனீங்கன்னா முடிஞ்சது, இல்லைன்னா உங்களுக்கு 7 மடங்கு அக்கினி சூளையில தண்டிக்கப்படுவீங்க அப்படின்ன போது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஐயா என் தேவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என் தேவனுடைய அனுமதி இல்லாம நாங்க பாபிலோனுக்கே வந்திருக்க மாட்டோம். எங்கள் தேவன் தான் பாபிலோன்லயே எங்களை வித்து போட்டார், ஆனாலும் எங்களோட பாபிலோன்ல இருக்கிறார். நாங்க அந்த பிரசன்னத்தை உணர்கிறோம். ஏன்னா ராஜா பார்த்த சொப்பனத்தையே ஜெபத்தின் மூலமா எங்க சகோதரனாகிய தானியேலுக்கு வெளிப்படுத்தினார்னா பாபிலோன்லயும் அவர் இருக்கிறாரு, எங்களை அவர் விடுவிப்பார். ஒருவேளை அந்த ஒருவேளைங்கிறது சந்தேகம் இல்லைங்க, நான் விரும்புறது இது, தேவன் விரும்புறது இன்னொன்னா இருக்குமானா நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன். எனக்கு பரிபூர்ணமா தெரியல இந்த காரியத்துல. அப்ப என் தேவன் எங்களை விடுதலை ஆக்குவார். ஒருவேளை விடுதலை ஆக்காம போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வழிபட மாட்டோங்கிறார். இப்ப ராஜாவுக்கு கடும் கோபம் வந்து நார்மலா எரிகிற அக்னி சூளையில இருந்து 7 மடங்கு அக்னி சூளையை ஏத்துற. இப்ப இவர்களை கட்டி தூக்கிட்டு வரும்படி ராணுவத்தின் பலசாலிகளை தேர்ந்தெடுக்கிறார். இப்ப இவர்களை கட்டி தூக்கிட்டு வராங்க. அக்னியின் அண்டையில வருகிற போது இந்த அக்னி இவர்களை கட்டி தூக்கிட்டு வந்த ராணுவத்தின் பலசாலிகளை பட்சித்து கொண்டு போட்டுச்சு. இவர்கள் அந்தரத்துல அக்னியில விழுகிறாங்க. விழுகிறதற்கு முன்னாடியே இவர்களை காப்பாற்றுவதற்கு அக்னிக்குள்ள கர்த்தர் இறங்கி நின்னாராமாங்க. இவர்கள் கர்த்தருடைய கரத்துல தான் விழுந்தாங்க பாருங்க. இந்த 3 பேரை கரத்துல தாங்கி விடுதலையோடு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவோடு கர்த்தர் அக்னியில உலாவினாராமா. யோசிச்சு பாருங்க, இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஒரு தப்புமே செய்யாம தேவனுடைய பிள்ளை தண்டிக்கப்படுகிற மாதிரி தெரியலாம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளணும், இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பாடுங்க, இதை குறித்து யாக்கோபு எழுதுறாரு, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். இந்த உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எரிஞ்சு அட்ரஸ் இல்லாம போயிருவாங்கன்னு ராஜா நெருப்பை பார்த்தா தூக்கிட்டு வந்தவன் இறந்து போயிட்டான். நெருப்புக்குள்ள 3 பேருக்கு பதிலாக 4 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ராஜா உற்று பார்த்து நாம உள்ள போட்டது 3 பேரு, இருக்கிறது 4 பேருன்னு முதல்ல பாபிலோன் தேசத்து ராஜா சொல்றாரு. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவேங்கிற அந்த உன்னதமான பெயரு இப்பேற்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது மாத்திரம் இல்லைங்க, அந்த போராட்டமே நம்மளை உன்னத நிலைமைக்கு தூக்கிட்டு போயிடும், நம்ம நெருக்கமே உன்னத நிலைமைக்கு கொண்டு போயிடும். இதுக்கு அப்புறம் அந்த ராஜாவே அவரை விடுதலை ஆக்குறாருங்க, ஒரு சேதமும் இல்லை. அப்ப கர்த்தர் ராஜாவின் மூலமாக நமக்கு விடுதலையை தருவார். எப்பேற்பட்ட விடுதலையை தருவார்னா, சங்கீதக்காரர் சொல்றாரு 105வது சங்கீதம் 20வது வசனத்துல, 105ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல, ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்கினான் என்கிறார். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாகவும் அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா யோசேப்பை குறித்து தான் சொல்லப்படுது. ஆனா யோசேப்பு வாழ்க்கையில வந்த காரியங்கள் அத்தனையுமே
எந்த மனிதனுக்கு நடக்காத காரியங்கள் தான் நடந்தது. ஆனா அதே அந்த யோசேப்புக்கு நடந்த ஆசீர்வாதம் பாருங்க, எந்த மனிதனுக்கு நடக்காத ஒரு ஆசீர்வாதம். சிறைச்சாலையிலிருந்து டைரக்டா அவர் அதிபராகிறார். 41:14 சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்தானாமா. அது வரைக்கும் சிறைச்சாலையில எப்படியோ இருந்த யோசேப்பு வீட்டுக்கு அதாவது சிறைச்சாலைக்கு ஆள் வந்த உடனேயே ஆளே மாறுறார். இதை குறித்து 14வது வசனம் சொல்லுகிறது, 41வது அதிகாரம் ஆதியாகமத்துல. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரன் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திற்கு வந்தான். நல்லா சேவிங் பண்ணி, சாரி நான் கைதியா இருந்தேன், ஏதோ ஒரு கிருபை பாராட்டி என விடுதலையாக்கின்னு சொல்ல, தேவனுடைய ரெப்ரசன்டியா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ராஜா பார்த்த உடனே தன்னுடைய சொப்பனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னைத்தானே உருவாக்குனாருங்க. இதுதான் பூரணமான விடுதலை. பூரணமான விடுதலைங்கிறது ஏதோ ஒரு மனிதன் மூலமா வரல, தேவனே பார்வோனுக்கு சொப்பனத்தை காமிச்சு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எகிப்தில் இருக்கிற எந்த மாந்திரவாதையும் சொல்ல முடியாம பண்ணி அந்த நேரத்தில் பானபாத்திரக்காரன் நினைவுபடுத்தி ராஜா ஆள் அனுப்பி இவனை விடுதலையாக்கினார். விடுதலையாக்குற போது எப்படி வந்தார்னா, அடிமையா வரல. இவர் அடிமையா வரலங்கிறத காட்டிலோ சிறைச்சாலையிலேயே அவர் அடிமைன்னு நினைக்கவே இல்லை. ஏன் அடிமைன்னு நினைக்கல? நான் தப்பு பண்ணியிருந்தா தானே அடிமை. நான் தப்பே பண்ணல, நீயா என்ன ஒரு பர்பஸுக்காக தேவன் அனுமதிச்சு கொண்டு வந்திருக்கிற. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நான் டிராவல் பண்றவங்க கிடையாது, நான் சொல்ற மாதிரி எல்லாமே டிராவல் ஆகும். சிறைச்சாலை சூப்பரண்டு சொல்றபடி யோசேப்பு செய்யலைங்க. யோசேப்பு சொன்ன மாதிரி சிறைச்சாலை சூப்பரண்டே செஞ்சார். அப்ப கர்த்தர் சில காரியத்தை நமக்குள்ள கிரியேட் பண்ணுவதற்கு சில பாதைகளை நம்மளை கொண்டு போறாரு. ஆனா அந்த பாதையிலையும் நம்மள ராஜா மாதிரி தான் கொண்டு போறாரு. வேதம் சொல்லுது அப்படித்தான் இருந்தான். உள்ளேயே எப்படி இருந்தாருன்னா ஏதோ பெரிய படிச்ச அதிகாரி மாதிரியே இருந்தார். இப்ப அழைப்பு வந்த உடனே அதே மெயின்டைன் பண்ணி இதை காட்டிலும் பெஸ்டா வந்த போதுதான் ராஜா சொப்பனத்தை சொல்றார். நான் நித்திரை பண்ணி கொண்டிருந்த போது ஒரு 7 கதிர்கட்டு நல்ல கொழு 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 என்று வளர்ந்திருந்தது. திரும்ப சாவான 7 கதிர்கட்டுகள் வந்தது. இப்ப இந்த சாவான கதிர்கட்டுகள் கொழு கொழுன்னு வளர்ந்திருந்த துளிர்த்திருந்த கதிர்கட்டுகளை கொய்து விட்டதுங்கிறார். பின்பு 7 பசுக்கள் ஒரு நதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. இந்த 7 பசுக்களும் பார்ப்பதற்கு அழகும் புஷ்டியமா இருந்தது. பின்பு அவலட்சணமும் கேவலமா இருந்த வேற 7 பசுக்கள் வந்து இதை சாப்பிட்டு விட்டது. இந்த தரிசனம் நான் பார்த்தேன், இதுக்கு அர்த்தத்தை தெரியலன்ன போது இப்பதான் யோசேப்பு ராஜாவுக்கு அற்புதமான தரிசனத்தை விளக்குறார். 7 வருடம் தேசத்துல ஒரு பரிபூரணமான ஆண்டு வரும். 7 வருடத்துக்கு அப்புறம் உலகம் தாங்க கூடாத பஞ்சம் வரும். இதுல எல்லாரும் தானியத்தை தேடி அலைகிற நாட்கள் வரும் என்று சொல்லி இதற்கு தானியத்தை சேகரித்து வைக்கிறதற்கு ஞானமுள்ள ஒரு ஆளை தேசத்துல ஏற்படுத்துன்னு சொல்றார். அதாவது ராஜாவுக்கு இவர் ரோல் பண்றார். ராஜா தான் யோசேப்புக்கு ரூல் பண்ணணும், ஆனா யோசேப்பு ராஜாவுக்கு ரூல் பண்றார். என்னன்னா இந்த அறுவடையின் காலத்துல பரிபூர்ணமான காலத்துல சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஆளை ஏற்படுத்தினார். ராஜா பார்க்கிறார், இப்படி ஒரு ஆளு இதுவரைக்கும் எகிப்துல நான் பார்த்ததில்லை, அந்த ஆளு நீதாப்பான்னு சொல்லி யோசேப்பை அந்த ஆளா நியமித்தது மாத்திரமல்லாம யோசேப்பினுடைய கற்பனையில கூட சிறைச்சாலையில இருந்துங்கிற ஒரு எண்ணம் வராதபடி ஒரு அற்புதமான ஒரு ஆசாரியனுடைய பிள்ளையை திருமணம் வைத்து யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம எகிப்துல ஒருத்தன் கூட தலைய அசைக்க கூடாதுன்னு ராஜா கட்டளையிட்டார் பாருங்க. இந்த விடுதலை தான் பரிபூர்ணமான விடுதலை. இப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவத்துல இருந்து தேவன் விடுதலை ஆக்குனது பெருசு இல்ல, பாவத்தை நாமளும் விடுவிக்கணும். நிறைய நேரம் ஜனங்கள் ஞானஸ்தானத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாயிருப்பாங்க. எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேலர் விடுதலையாகி வனாந்தரத்துக்கு வந்தாங்களோ, ஆனா அவர்களுக்குள்ள எகிப்தின் நினைவுகளில் இருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை. அதனாலதான் சொல்லுது,
சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்ங்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கதான் விடுதலை அப்படிங்கிறார். அப்ப யோசேப்புக்கு கிடைத்த விடுதலையோ பர்பாசுக்கு கொடுத்த விடுதலையோ ஒரு கண்டிஷனும் இல்லாத விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை. யோசேப்பு எகிப்தினுடைய மிகப்பெரிய அதிபரா மாறிட்டாரு. இன்னி சொல்ல போனா எகிப்துக்கு தன்னை வித்து போடாம, எகிப்துல தன்னுடைய கூட்டத்தாரும் அடிமையாகி விடாதபடி ஒரு செண்டு நிலம் கூட இஸ்ரவேலரையும் வாங்க விடல, தானும் வாங்கல. எபிரேய ஆக்கியோன் எழுதுறார் 11வது அதிகாரம் 22வது வசனத்துல, நீங்கள் எகிப்தை விட்டு ஒரு நாள் விடுதலை ஆவீங்க, இந்த விடுதலையாகும் போது என் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அந்திய காலத்தில் கட்டளையிட்டானாம். இதுதாங்க பரிபூர்ணமான விடுதலை. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துல வந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா வந்திருக்கிறோம். ஒன்று மறந்துடக்கூடாது, இந்த உலகத்தோடையே நம்மளுடைய ஓட்டம் முடியாது. நாம ஒருவேளை இந்த சரீரத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது இந்த சரீரம் இந்த பூமியில இருந்தா கூட இயேசு வானத்திலிருந்து வருகிற போது விசுவாசத்தில் படுத்திருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தாங்களாமா. வேதம் சொல்லுதுங்க, பாதாளத்தில் இருந்தவர்களை எல்லாம் இயேசு போய் விடுதலையாக்கினாராமா. அந்த விடுதலையாக்கின போது எருசலேமில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்கு காட்சி அளிச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்களும் நானும் விசுவாசத்தில் படுத்திருக்கிற போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திருப்பாங்க. இதுதான் இந்த பரிபூரணத்தினுடைய உச்சகட்ட விடுதலை. அந்த விடுதலையை வாஞ்சித்து வாழணும் பாருங்க. இந்த யோசேப்பு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு, ராஜாவாவே மரிச்சாரு. அது மாத்திரமல்ல, அங்க இருந்து அவருடைய எலும்பு எடுக்கப்பட்டு வனாந்திரத்துல கொண்டு வந்து கானான் தேசத்துல எப்படி யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டாரோ, எப்படி ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்டாரோ, எப்படி ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே மாதிரி அடக்கம் பண்ணப்பட்டார். போல நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அதுபோல நம்மளுடைய ஓட்டமும் ஒரு நாள் ஜெயமாய் முடிந்து மகிமேல தேவன் வரும்போது நம்ம விடுதலையோடு கூட எழுந்திருக்கணும். இதுதான் பரிபூர்ணமான விடுதலை. அந்த விடுதலையை தேவன் தருவார். விசுவாசிங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோத்தரிக்கிறோமப்பா. இயேசுவே, நீர் பரிபூர்ணமான விடுதலையை தருகிறவர். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய நீர் எங்களை விடுவித்திருக்கிறீர். எங்கள் தலைமுடி பாத வரைக்கும் விடுவித்த தேவனுக்கு மகிமையாய் செயல்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தார். யோசேப்பை போல, பர்பாசை போல கர்த்தாவே விவரிக்க முடியாத அன்புல நீர் விடுவித்திருக்கிறீர். விவரிக்க முடியாத உயரமும் உன்னதமான இடத்துல இருக்க நீரே காரியத்தை கைகூடி வர பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.